والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களில் 125வது ஹதீஸை நாம் பார்க்க போகின்றோம். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவிலே மக்கள் குடியிருக்காத பயிர் செய்யக்கூடிய பூமியின் பக்கமாக நடந்து சென்று கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சப்பழ மட்டை ஒன்றை ஊண்டிக்கொண்டு நடந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்களில் சிலர் நபி அவர்களை சுட்டிக்காட்டி, இந்த மனிதரிடம் ரூஹை பற்றி கேள்வி கேளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர், அவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம், காரணம் நீங்கள் விரும்பாத ஏதாவது பதிலை அவர் சொல்லிவிடலாம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அவர்களில் சிலர் இறைவன் மீது சத்தியமாக அவரிடம் ரூஹை பற்றி கட்டாயம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு மனிதர், யகூதிகளில் ஒருவர் எழும்பி, அபுல் காசிம், நபி அவர்களின் துணை பெயரை சொல்லி, அபுல் காசிம் அவர்களே, ரூஹ் என்றால் என்ன என்று கேள்வி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு தெரியும், இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த வஹி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நபி அவர்களுக்கு ஒரு கஷ்டமான, ஒரு சிரமமான ஒரு நிலை ஒன்று வரும். அந்த நிலை முடிவு பெற்றதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்தை சொன்னார்கள். வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே, உம்மிடம் அவர்கள் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹுடைய விடயம் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது, அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு ஒரு சொற்ப அறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, நிறைய அறிவு உங்களுக்கிட்ட கிடையாது என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஹதீஸிலே ஒரு அறிஞரிடம், ஒரு மார்க்க அறிஞரிடம் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது நடந்து செல்லுகின்ற பொழுது தங்களுக்கு தேவையான கேள்விகளை அவரிடம் கேட்கலாம். ஆனால் அவருக்கு சிரமம், கஷ்டம் இல்லாமல் இருந்தார். அவருக்கு சிரமங்கள், கஷ்டங்கள் இருந்தால் அவரை விரட்டி போவது கிடையாது. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், சஹாபாக்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். காரணம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு வஹி வருகின்ற பொழுது கொஞ்ச நேரம் நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர்கள் எந்த இடையூறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யாம நபி அவர்கள் பேசும் வரைக்கு அவர்களும் என்ன செய்தார்கள்? மௌனமாக இருந்து கொண்டார்கள். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களிடத்திலே ஒரு மார்க்க கேள்வி கேட்கப்பட்டால் நாங்கள் சொந்த பகுத்தறிவை வைத்தோ அல்லது அது ஆய்வுக்குட்படுத்தியோ நாங்கள் சொல்லக்கூடாது. எப்பொழுது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருந்தால் அதைத்தான் முற்படுத்தி சொல்ல வேண்டும். என்னுடைய பகுத்தறிவுக்கு உள்ளதை அல்லது நான் ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் நபி அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு சொல்லாம மௌனமாக இருந்தார்கள். ஏன்? வஹி வரும் வரைக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு. நான்காவது விஷயம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்காட்டி அதை போட்டு நாங்கள் தலையை உடைக்காம அதை அல்லாஹ்க்கு பொறுப்பு கொடுத்துருவோம். அப்போ எங்களுக்கு அந்த பாரம் இறங்கிடும். எனவே உலகத்தில் அதிகமான விஷயங்கள் இருக்கு.
அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு அதுக்கு முடிவு செய்ய முடியாது. இப்ப ரூஹண்டா என்ன என்று கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. அப்ப அதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான் அதுக்கு பதில் தெரியும். அதே மாதிரி இந்த சூரியன் உதயமாகி மறைகிறது, உலகத்துல ஒரு நாளா 2 நாளா, இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும்னு பொறுப்பு கொடுத்துட்டு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால உள்ளத்தை பார்த்து நாங்க அமல் செஞ்சா அந்த பிரச்சனையும் என்ன செய்யும்? எங்களுக்கு நீங்க விடும். 5வது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு ஒரு சொட்டு அறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னா, இந்த யகூதிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நீங்க என்னத்தை பேசுறீங்க, எங்களுக்கு தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல எல்லா அறிவும் இருக்கி என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு ஒரு சொட்டு அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த ரூஹ் என்பது என்ன என்பதில் பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த ரூஹண்டா என்னவென்று கேட்கப்பட்டது மனிதர்களுடைய ரூஹை பற்றியா, அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரூஹ் என்று சொல்லப்படும் அதை பற்றியா, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரூஹ அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிற அது பற்றியா, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் அதற்கு சொல்லப்பட்டாலும் உண்மையிலே மனிதர்களுக்கு அல்லது மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரூஹை பற்றித்தான் என்ன அவர்கள் கேட்டார்கள். எனவே ரூஹை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அது எனக்கு தெரியாது, அதனுடைய அறிவு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு சாட்டி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மார்க்க விஷயத்திலோ அல்லது எங்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு எங்களுக்கு தெளிவு கிடைக்கதே இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். தெளிவு கிடைக்கலன்னு சொன்னா என்ன செய்யணும்? இது அல்லாஹ்க்கு ஏலும் என்று சொல்லி நாங்க அப்படி பொறுப்பு சாட்டினா நாங்க குழப்பம் இல்லாம நிம்மதியாக என்ன செய்யலாம்? வாழ்ந்து கொண்டு போகலாம். அல்லாஹு தஆலா அலம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா